வெல்கம் டு தர்ணிகா ஏஞ்சல் சேனல். என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்த்து பயன்பெற முடியும். என்னோடய வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பிரதோஷம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தாங்க வரும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சனி பிரதோஷம் வரும். வருஷத்தில் 2 சனி பிரதோஷம் தான் வரும். நாம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷத்துக்கு போயிட்டு வழிபட்டோம்னா நாம் வருஷத்தில் இருக்க எல்லா சனி பிரதோஷத்துக்கும் போன பலன் கிடைக்கும். பிரதோஷம் பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 தடவை வரும். சனி பிரதோஷன்றது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை தாங்க வரும். இது பார்த்திங்கன்னா இந்த சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து வழிபட்டோம்னா நாம் இந்த வருஷத்தில் 120 பிரதோஷத்துக்கு நம்மளுக்கு விரதம் இருந்த பலனும் கோவிலுக்கு சிவாலயம் சென்ற பலனும் நம்மளுக்கு கிடைக்குங்க. பிரதோஷம் அன்னைக்கு கோவில் சென்று சிவபெருமானை வழிபட்டால் 7.5 சனி, அஸ்தம் சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்திலிருந்து விடுபடலாம். நாளைக்கு சனி பிரதோஷம். விரதம் இருக்கிறவங்க காலையிலே எழுந்து அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு திருநூறு பூசிக்கிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் சிவபெருமான் படம் இருந்தால் சிவபெருமானுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு தீபத்தை ஏற்றி சிவபெருமான்கிட்ட நான் இன்றைக்கி விரதம் இருக்கேன்னு சொல்லி விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுக்குங்க. டைம் இருக்கிறவங்க சிவபெருமான் கோவிலுக்கும் போயிட்டு இது மாதிரி நான் இன்றைக்கி விரதம் இருக்கேன்ட்டு வேண்டி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வந்துடுங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஓம் நம சிவாய என்ற சிவநாமத்தை சொல்லிகிட்டே இருங்க, உச்சரிச்சிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஈவினிங் 4:30 வரும். அந்த டைமில் நம்ம திரும்பவும் வீட்டில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும். சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தை நம்ம கண்குளிர பார்க்கணும். அதை பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. சிவபெருமானுக்கு பிரதோஷ கால வேலை 4:30 இந்த டைமில் நம்ம கோவிலில் இருக்கிறது ரொம்ப கட்டாயம். கண்டிப்பாக நீங்கள் இருந்து தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த முக்கோடி 30 தேவர்கள் சொல்லுவாங்க. அந்த தேவர்கள் மொத்த பேருமே அந்த டைமில் அந்த சிவபெருமானை பார்க்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ நாம் அந்த சிவபெருமான் கோவிலில் நாம் இருந்தால் அவங்களோட பார்வை நம்ம மேலே படும். நம்ம என்ன வேண்டுதல் வச்சு நம்ம சிவபெருமான்கிட்ட வேண்டுறோமோ அந்த வேண்டுதலை எல்லா தெய்வமும் நம்ம அதாவது நம்மளோட வேண்டுதலை அவங்களும் கேட்டு நம்மளுக்கு நிறைவேற்றி வைப்பாங்கன்றது சொல்லுவாங்க. அதுக்காக இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமான் கோவிலில் இருக்கிறது ரொம்ப நல்லது. கட்டாயம் இருக்கணும். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 தடவை போனீங்கனாலே திரும்பவும் நம்மளாலேயே தானாகவே நம்ம அதுக்கு அடுத்த பிரதோஷத்துக்கெலாம் தொடர்ந்து நாமளே போவோம். அது சிவபெருமான் நம்மளே அறியாமலே நம்மளை சிவபெருமான் கோவிலுக்கு கூப்பிடுவார். மாதிரி நம்ம பிரதோஷ காலத்தில் 4:30 சாமிக்கிட்ட இருந்து அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பிரசாதம் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கி அங்கேயே நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். இதை மாதிரி நம்ம 11 பிரதோஷம் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்மளோட வேண்டுதல் சீக்கிரமாக கிடைக்கும். நம்மளுக்கு செல்வ செழிப்பாக நம்ம பேரும் புகழோடும் நம்ம நல்லா வாழ்வோம். அது மட்டும் இல்லாமல் சகல பாவங்களும் விளங்கி நம்மளுக்கு புண்ணியம் சேரும். சகல சௌபாக்கியங்களும் நம்மளுக்கு உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அன்னைக்கு செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் அனுஷ நட்சத்திரத்தில் வருது. இந்த அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு 8வது நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் வரதுனால நம்மளுக்கு ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்ட தோஷம் ஆயுளுக்கான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நம்ம இந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஹெட்லைனில் கொடுத்துருக்கேன் ருணதோஷம் உள்ளவர்கள் இதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ருண பிரச்சனை உள்ளவர்கள் தீராத நோய். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீராத நோய் நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்க நம்ம நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம், மருந்து நிறைய சாப்பிட்ருப்போம். நம்ம என்ன பண்ணாலும் எனக்கு இந்த பிரச்சனை போகவே மாட்டேது, நானும் எவ்வளவோ பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க.
நிறைய காசு எல்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான நோய் வந்து உங்களை விட்டு போயிருக்காது. இதுக்கான ஒரே ஒரு வழிமுறை ஒன்று இருக்குது. சிவபெருமானுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது. அது என்னன்றதை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ருணதோஷம், அதாவது இன்னைக்கு சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 லிட்டர் நல்லெண்ணெய், சுத்தமான நல்ல எண்ணெயை வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்ல எண்ணெயை நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கோவில் அர்ச்சகர்கிட்ட கொடுக்கணுங்க. இதை வந்து அபிஷேகம் பண்ணுறத நம்ம கண்களால் பார்த்துட்டு திருநூறு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அந்த திருநூறை நம்ம வந்து வாங்கி நம்ம நெத்தியிலேயே உடம்புலலாம் பூசிக்கணும். நம்மளுக்கு உண்டான எல்லா நோய்களும் நம்ம விட்டு போகும். இதை வந்து ஒரு முறை மட்டும் செய்யக்கூடாது. தொடர்ந்து 8 பிரதோஷத்துக்கு நீங்கள் 8 லிட்டர் எண்ணெயை வாங்கி நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கொடுங்க. அதை நீங்கள் வாங்கி மட்டும் கொடுக்கக்கூடாது. அந்த அபிஷேகத்தையும் நம்ம நின்று கண்ணார பார்த்து எல்லா வழிபாட்டையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சிவபெருமானுக்கிட்ட நீங்கள் உக்காந்து நல்லா தியானம் பண்ணி என்னோடய நோய்கள்லாம் போகணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக நீங்கள் வேண்டணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு தட்டோ ஒரு கூடையோ அதில் வச்சு இந்த நல்ல எண்ணெயை கொடுத்தா இன்னும் வந்து கூடுதல் பலன் கிடைக்குங்க. கிடைக்காதவங்க நீங்கள் சும்மாவே ஒரு கூடையில் கூட கொடுக்கலாம். இருந்தால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். அந்த மூங்கில் வந்து கொடுக்கறது மூங்கில் தட்டுலேயோ கூடையிலையோ வச்சு இந்த 8 லிட்டர் எண்ணெயை சுத்தமான செக்கு எண்ணெயை வந்து கொடுங்க. நம்மளுக்கு உண்டான நோய்கள் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக குணமடையும். அதுலேயும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சொந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய சிவபெருமான், நம்ம இப்போது குலதெய்வம் சொல்லுவோம் இல்லையா, இது இந்த நம்ம சொந்த ஊரான எந்த ஊர்லேயோ நம்ம சொந்த ஊரில் பிறந்தோமோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நோய்கள் வந்து சீக்கிரமாகவே குணமடையுங்க. அதுலேயும் நம்ம குலதெய்வம் சொல்லுவோம் எப்பவுமே, அது அந்த குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய பலன் வந்து இந்த சிவபெருமானுக்கு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கான பலன் வந்து கிடைக்கும். நம்ம சொந்த ஊரில் இருக்கிற சிவாலயத்திலேயே நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா ரொம்ப நல்லதுங்க. சனி தோஷம் இருக்கிறவங்க சனிக்கிழமை சனி பிரதோஷம் அன்னைக்கு நாம் வந்து குளிர் சாதன பொருட்கள் தானமாக மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனால நம்மளுக்கு உண்டான சனி தோஷத்தை வந்து சனி பகவான் சீக்கிரமாக தீர்த்து வைப்பாங்க. அதாவது தயிர், மோர், அப்புறமா கூல்ட்ரிங்க்ஸ், இளநீர், நுங்கு, இது போன்ற குளிர் சாதன பொருட்கள், இந்த மாதிரி குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து சனிக்கிழமை சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வந்து தானமாக மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனால நம்மளுக்கு உண்டான சனி தோஷம், சனியின் தாக்கம் ஏற்பட்டு இருக்கவங்க, நம்ம ஜாதகத்திலே சனி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இதை மாதிரி நீங்கள் தானத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சனியோட பார்வை உங்கள் மேலே பட்டு உங்களுக்கு சனி தோஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க சிவபெருமான் கோவிலுக்கு அரிசி மாவுனால் கோலம் போடுங்க. அரிசி மாவுனால் கோலம் போடுறது சிவபெருமான் கோவிலில் எறும்புகள் வந்து நம்ம போடுற அரிசி மாவை வந்து சாப்பிடும். அது சாப்பிட்றதுனாலே நம்மளுக்கு வந்து கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதை வந்து தொடர்ந்து எல்லா பிரதோஷமும் செய்யுங்க. சனிக்கிழமை வர சனி பிரதோஷம் மட்டும்தான் செய்யணும்னு நான் சொல்லலை. எல்லா பிரதோஷமும் இதை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கடன் குறையிறத பார்க்கலாம். இது சிவன் கோவிலில் எல்லா இடத்துலையுமே சின்ன சின்னதாக ஒரு கோலம் போட்டுகிட்டே வாங்க. எல்லா பிரதோஷமும் இதை வந்து செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. நம்மளுக்கு கடன் குறையிறத நம்மளாலேயே பார்க்க முடியும். சிவபெருமான் கண்டிப்பாக நம்மளுக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. இது மாதிரி சிவபெருமான் ஆலயத்தில் கோலம் போடுறதுனால. சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர். நாம் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பால், தயிர், பன்னீர், இளநீர், சந்தனம், மஞ்சள், திருநீர், தேன் எல்லாமே வாங்கிட்டு போய் கொடுங்க. அரிசி மாவு கூட வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அப்புறமா நார்த்தங்காய் ஜூஸு, இதை வந்து கொடுக்கறது நம்மளுக்கு வந்து வேலை, நம்மளுக்கு இருக்க கஷ்டங்கள்லாம் வந்து தீர்ப்பாங்க. ஒவ்வொரு அபிஷேக பொருட்களும் ஒரு பலன் இருக்குது. முடிஞ்சவங்க எல்லாமே வாங்கி கொடுங்க. முடியாதவங்க ஒரு சில பொருட்கள் நான் சொன்னது வரைக்கும் கூட நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. அபிஷேக பிரியர். நம்ம பால், விபூதி மட்டும் கூட கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நோய் இருக்கிறவங்க நான் சொன்ன சுத்தமான செக்கு எண்ணெய் 8 லிட்டர் நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு போய் சிவபெருமான் கோயில் கொடுங்க. நம்மளோட நோய்கள் வந்து குணப்படுத்துவார்.
இது மட்டும் இல்லாமல் நம்ம 4:30 6 கண்டிப்பாக நம்ம சிவபெருமான் கோவிலில் இருக்கணும். சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் நம்ம பார்த்து பயன்பெறணும். இதை மாதிரி தொடர்ச்சியாக 11 பிரதோஷமும் நம்ம வழிபடணும். அப்போ தாங்க நம்மளுக்கு வந்து முக்தி கிடைக்கும். நம்மளுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், பிரதோஷ காலையில் பிரதோஷத்தை சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சோமா நம்மளுக்கு நன்மைகள் மட்டுமே தான் கொடுப்பாங்க. பிரதோஷ டைமில் வந்து சிவபெருமானை வந்து 3 முறை சுற்றணும். அதில் ரிவர்ஸில் சுற்றணும். ஃபஸ்ட்டு நந்தி பகவானில் இருந்து சண்டிகேஸ்வரர் வரைக்கும் சுற்றணும். திரும்பவும் அப்படியே ரிவர்ஸ் வந்து நந்தி வரைக்கும் நிற்கணும். திரும்பவும் நந்தி பகவான்கிட்ட இருந்து சண்டிகேஸ்வரர் வரைக்கும் சுற்றணும். அப்படியே ரிவர்ஸ் வரணும். இதை மாதிரி 3 தடவை சுற்றினீங்கன்னா இது வந்து பிரதோஷ நாளில் மட்டும் 4:30 6 இந்த டைமில் மட்டும்தான் இந்த ரிவர்ஸ் சுற்றுவாங்க. சண்டிகேஸ்வரர் வரைக்கும் சுற்றிட்டு திரும்பவும் நந்திக்கிட்ட வரணும். நந்திக்கிட்டேருந்து திரும்பவும் சண்டிகேஸ்வரர்கிட்ட இதை மாதிரி ரிவர்ஸில் சுற்றிட்டு 3 தடவை சுற்றிட்டு வரணுங்க. இதுதான் வந்து பிரதோஷ டைமில் சிவபெருமானை வந்து வழிபடுறது சுற்றுறது. இது வந்து நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.